தங்கம், உங்கள்கிட்ட யாராவது இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்டா வெறும் அமல்களை மட்டுமே சொல்லி பழகாதீங்க. இஸ்லாம்னா ஐவேளை தொழுகிறது, இஸ்லாம்னா ரமலான்ல நோன்பு வைக்கிறது, இப்படி சொல்லி பழகுங்க. இஸ்லாம் என்றால் பிறருக்கு நலனை நாடுவது. எப்படிமா? பிறருக்கு நலனை நாடுவது. இஸ்லாம் என்றால் பிறருக்கு தொல்லை தராமல் வாழுவது. இஸ்லாம் என்றால் அடுத்தவர்களுக்கு உபகாரம் புரிவது. இஸ்லாம் என்றால் கண்ணியத்தோடு வாழுவது. இஸ்லாம் என்றால் நல்ல வார்த்தைகளை பேசுவது. நபி அவர்களிடத்துல சஹாபாக்கள் இஸ்லாம்னா என்னன்னு கேட்கிற பல சமயங்கள்ல எப்படி தங்கும், பல சமயங்கள்ல தொழுக நோன்பு அமலு, ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், உம்ரா, ஹஜ்ஜு, ஜக்காத்து, இபாதத்து அதெல்லாம் ஒரு பக்கம்தான். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீபுல் கலாம், நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு பெயர் இஸ்லாம். மாஷா அல்லாஹ். நம்ம மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா தங்கம்? பிறருக்கு நீங்க கொடுக்கிற கண்ணியத்திற்கு பேரு இஸ்லாம். நீங்க பிறருக்கு செய்யக்கூடிய உதவிக்கு பேர் என்னவா? உதவி செய்யறது, உபகாரம் செய்யறது, அடுத்தவர்களை கண்ணியப்படுத்துறது, தாய் தந்தையினரை மதித்து நடப்பதற்கு பேரு இஸ்லாம். இதெல்லாம் கத்துக்கணும் தங்கம். ஸ்கூல்ல கேட்பாங்கல்ல, யாராச்சும் கேட்பாங்கல்ல, என்னப்பா தங்கம் முஸ்லிம் சொல்றேன், இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா ஃபஜ்ர் தொழுகிறது, இஸ்லாம்னா லுஹர் தொழுகிறது. அது கரெக்ட் தான், ஆனா அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. வெறும் அமல்களை கொண்டு மட்டுமே சொல்ல போயிட முடியுமா? நான் பேசுறது பொய் பேசுவேன், நான் பேசுறது தப்பான வார்த்தைகளை பேசுவேன், அம்மா பேச்சே கேட்க மாட்டேன், அடுத்தவர்கள் பொருளை ஆசைப்படுவேன், அடுத்தவர்கள் விஷயத்துல கண்ணிய குறைவா நடப்பேன். ஆனா எனக்கு அல்லாஹ் நேரா கொண்டு எங்க கொடுக்கணுமாமா? தங்கம், இஸ்லாம் என்பது அமல்களின் மீது மட்டும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. இஸ்லாம் நல்ல குணங்களுக்கு சொந்தம் தான். என்னதுமா? இந்த வயசுல இருந்து வரணுமா வேணாமா? கடைசி அவன் சொல்லவா, இத மாதிரி விஷயத்த உங்களோட வச்சுக்கிறாதீங்க தங்கம். சொல்லுங்க, கிடைக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க டீச்சர் கேக்குறாங்க, இர்ஃபான் இஸ்லாம்னா என்னப்பா? இஸ்லாம் என்றால் பாங்கு சொல்லுவது. என்ன மாத்தாங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய உள்ளத்துல போய் சேரக்கூடிய வகையில இஸ்லாத்தை எடுத்து சொல்லு தங்கம். ஹஸ்ரத், நான் எப்படி ஹஸ்ரத், எதுக்கு கூச்சப்படணும்? சத்திய மார்க்கத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம மக்களுக்கு அழகா தெளிவா கண்ணியமா வெளிப்படுத்தணும். புரிஞ்சா தங்கம்?